நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டிருந்த கட்டிட தொழிலாளி திடீரென கத்தி கூச்சலிட்டதால் பதறியடித்துக் கொண்டு ஓடி வந்த மனைவி. கண்ணிமைக்கும் நேரத்தில் கட்டட தொழிலாளியை சரமாரியாக வெட்டி வீசிவிட்டு தப்பி ஓடிய நபர். கொலையாளி சிக்கினானா? இரவு நேரத்தில் நடந்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? நைட்டு 10 மணி இருக்கும். வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருந்த செல்வராஜ் திடீர்னு காப்பாத்துங்கன்னு கத்தி இருக்காரு. வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்த மனைவி அபிராமி வேகமா ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ள யாரோ ஒருத்தன் செல்வராஜ் சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான். நைட்டு நேரம்ங்கிறதால தப்பிச்சு ஓடுனவனுடைய முகம் அபிராமிக்கு சரியா தெரியல. ரத்த வெள்ளத்துல குத்துயிரும் குலையுருமா கிடந்த செல்வராஜை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள செல்வராஜ் துடிச்சு உயிரிழந்துட்டாரு. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கொலையாளியை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையில இறங்கினாங்க. ஆனா செல்வராஜை வெட்டி கொன்னது வேற யாரும் இல்ல, அவருடைய மகன் மணிகண்டன் தாங்கிறது அப்புறமா தான் தெரிய வந்திருக்குது. விழுப்புரத்தை சேர்ந்தவர் தான் இந்த செல்வராஜ். கட்டிட தொழிலாளியான இவருக்கும் முனியம்மாளுங்கிற பெண்ணுக்கும் கடந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 22 வயசுல மணிகண்டன்ற மகனும் கோமதிங்கிற மகளும் இருக்காங்க. இதுக்கிடையில செல்வராஜ் ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பகுதிக்கு கட்டிட வேலைக்காக வந்தப்போ ஏர்வாடியை சேர்ந்த அபிராமிங்கிற பெண் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவங்கள 2வதா கல்யாணமும் பண்ணியிருக்காரு. செல்வராஜ் அபிராமி தம்பதிக்கு சுரேஷ்ங்கிற மகனும் தேவிங்கிற மகளும் இருக்காங்க. இந்த நிலையில கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி செல்வராஜுக்கும் முதல் மனைவி முனியம்மாளுடைய மகன் மணிகண்டனுக்கும் இடையில சொத்து தகராறு ஏற்பட்டிருக்கு. அதாவது விழுப்புரத்துல செல்வராஜுக்கு சொந்தமா நிலம் இருக்கிறதாவும் அந்த நிலத்தை முழுசா தன்னுடைய பேர்ல எழுதி வைக்கணும்னு மணிகண்டன் கேட்டதாவும் சொல்லப்படுது. ஆனா பாதி இடம்தான் உனக்கு, மீதி இடம் தன்னுடைய 2வது மனைவி அபிராமியுடைய பிள்ளைகள் பேர்ல எழுதி வச்சிருப்பேன்னும் செல்வராஜ் சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா செல்வராஜுக்கும் மகன் மணிகண்டனுக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போனதால செல்வராஜ் முதல் மனைவியை விட்டு பிரிஞ்சு ஏர்வாடியில உள்ள 2வது மனைவி அபிராமி வீட்டுல வசிச்சிட்டு இருந்திருக்காரு. நிலத்தை தன் பேர்ல எழுதி வைக்க சொல்லியும் செல்வராஜ் எழுதி வைக்காததால மகன் மணிகண்டன் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கான். இது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு வருது. இந்த வழக்கு சம்பந்தமா புதன்கிழமை கூட நீதிமன்றத்துல விசாரணை நடந்ததாகவும் அந்த விசாரணைக்காக செல்வராஜ் நீதிமன்றத்துல ஆஜரானதாகவும் சொல்லப்படுது. வழக்கு முடிவுக்கு வர கொஞ்சம் தாமதமாகும்னு வழக்கறிஞர்கள் மணிகண்டன் கிட்ட சொல்லியிருக்காங்க. பல முறை கேட்டும் நிலத்தை தன் பேர்ல எழுதி வைக்காத தந்தை செல்வராஜ் மேல மணிகண்டன் ஏற்கனவே கடும் கோபத்துல இருந்திருக்கான். இந்த சூழல்ல கோர்ட்ல தாக்கல் செஞ்ச வழக்கும் முடிவுக்கு வராம இழுத்துட்டு போனதால செல்வராஜ் கதையை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கான் மணிகண்டன். விழுப்புரத்திலிருந்து கிளம்பின மணிகண்டன் நேரா ஏர்வாடிக்கு வந்து செல்வராஜ் தனியா சிக்குவாரான்னு அவருடைய வீட்டையே சுத்தி வந்திருக்காரு. நைட்டு 10 மணிக்கு மேல வீட்டு வாசல்ல உட்கார்ந்து செல்வராஜ் காத்து வாங்கிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்த மணிகண்டன் விறுவிறுன்னு வந்து செல்வராஜ அரிவாளால வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டான். விசாரணையில செல்வராஜுக்கும் அவருடைய மகன் மணிகண்டனுக்கும் இடையில சொத்து பிரச்சனை இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல வேற யார் கூடயும் செல்வராஜுக்கு சண்டை சச்சரவு இல்லாததும் விசாரணையில தெரிய வந்திருக்குது. செல்போன் சிக்னலை வச்சு செல்வராஜ் வெட்டி கொல்லப்பட்ட நேரத்துல மணிகண்டன் ஏர்வாடியில இருந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் விழுப்புரத்துக்கு போய் மணிகண்டனை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. விசாரணையில சொத்து பிரச்சனை காரணமா தந்தை செல்வராஜ மணிகண்டன் வெட்டி கொன்னது உறுதியானதால போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. பெட்ரூமில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவர்
கோடாரியால் கணவனை வெட்டி சாய்த்த மனைவி. கணவனை மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக பக்கா ஆக்டிங். திருமணமான 15 நாட்களில் கணவனை மனைவியே துடிக்க துடிக்க வெட்டி கொன்றது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? நடுராத்திரி 12 மணி இருக்கும். பக்கத்து வீட்டில இருந்த 54 வயசான அனில் திடீர்னு பயங்கரமா கத்தி கூச்சல் போட்டிருக்காரு. அந்த சத்தத்தை கேட்டதும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ அனில் முகத்துல வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்துல மயங்கி இருந்ததை பார்த்த எல்லோரும் ஷாக் ஆகி நின்று இருக்காங்க. பக்கத்துல அவருடைய மனைவி ராதிகா கதறி அழுதுட்டு இருந்திருக்காங்க. அனில் உயிருக்கு போராடிட்டு இருந்ததை பார்த்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்காம அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க. அங்க அனிலுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும் கொடுத்த டாக்டர்கள் அடுத்து மேல் சிகிச்சைக்காக அதே ஊர்ல இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே அனிலுடைய உயிர் மூச்சு அடங்கி போச்சு. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அனிலை யாரோ வெட்டிட்டாங்கன்னு சொல்லி கதறி அழுத அவருடைய மனைவி ராதிகா தான் அனிலை கோடாரியால சரமாரியா வெட்டி இருக்காங்க. இந்த விஷயத்த உயிர் போறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி அனிலே சொல்லியிருக்காரு. அனிலுடைய வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு போலீஸ் ராதிகா கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்போ தன்னுடைய கணவர் வழியில ஏதோ உளறி இருக்காரு சார், அதெல்லாம் நீங்க பெருசா நினைக்காதீங்கன்னு மழுப்பலா பதில் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்ல, கல்யாணமாகி 15 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள நானே எப்படி என் கணவனை கொல்லுவேன்னு சொல்லி நீலி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. என்னதான் கண்ணீர் வடிச்சு பக்காவா ஆக்டிங் பண்ணினாலும் போலீஸுடைய கிடுக்குப்படி விசாரணையில உண்மை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஒப்பிச்சிருக்காங்க ராதிகா. மகாராஷ்டிரா மாநிலம் சாங்லி பக்கத்துல குப்பாட் அப்படிங்கிற சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தான் 54 வயசான அனில். இவருக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில அவருடைய மனைவி புற்றுநோயால பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாங்க. அனிலுக்கு குழந்தைகள் கிடையாது. மனைவி உயிரிழந்து கொஞ்ச நாள் தனியா வாழ்ந்துட்டு வந்த அனிலுக்கு எத்தனை நாளைக்கு தான் நாம தனியாவே இருக்கிறது, நமக்கு ஒரு துணை வேண்டாமான்னு நினைச்சிருக்காரு. அதனால தெரிஞ்சவங்க கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் மணப்பெண் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. அந்த சின்ன கிராமத்துல அனில் கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருந்திருக்காரு. அதனால வயசு வித்தியாசம் பார்க்காம அவருடைய சொத்துக்காக நிறைய பெண்கள் அனிலை கல்யாணம் பண்ணிக்க முன் வந்திருக்காங்க. ஆனா அவங்க யாருக்கும் அனில் ஓகே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க மூலமா வந்த வரன் தான் அந்த ராதிகா. ராதிகாவை பார்த்ததும் அனிலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ஆனா ராதிகாவுக்கு அனிலை ஒரு துளி கூட பிடிக்கல. ஏன்னா ராதிகாவுக்கு 27 வயசு, அனிலுக்கு 54 வயசு. வீட்டில் அப்பா அம்மா கட்டாயப்படுத்தினதுனால தான் அனிலை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஜூன் 28ஆம் தேதி அவங்க சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லி ஊரை கூட்டி தடபுடலா கல்யாணம் நடந்திருக்கு. கல்யாணம் நடக்கிறப்போ பெத்தவங்களுக்காக அனில் கூட சிரிச்சு பேசின ராதிகா திருமணம் முடிஞ்சு கணவன் வீட்டுக்கு போனதும் அப்படியே தலைகீழா மாறியிருக்காங்க. அனில் கூட முகம் கொடுத்து கூட பேசாம அவர்கிட்ட இருந்து தள்ளியே இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல ராதிகாவை தாம்பத்திய உறவுல ஈடுபட சொல்லி அனில் டார்ச்சர் பண்ணதாவும் சொல்லப்படுது. ஆனா அனிலுடைய ஆசைக்கு இணங்காம ராதிகா விலகி போயிருக்காங்க. அதனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்கு. நான் உன் கணவர், நான் சொல்றதை தான் நீ கேட்கணும், நான் எப்படி இருக்க சொல்றனோ அப்படிதான் நீ இருக்கணும்னு அனில் பேசினதா சொல்லப்படுது. அது மட்டுமில்ல, ராதிகாவுடைய கையை பிடிச்சு இழுத்து பாலியல் ரீதியா அத்துமீற முயன்றதாகவும் சொல்லப்படுது. தொடர் டார்ச்சர்னால அனில் மேல ராதிகாவுக்கு கொலை வெறி ஏற்பட்டிருக்கு. ஜூன் 11ஆம் தேதி நைட்டு அனில் பெட்ரூம்ல ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்தப்போ வீட்டில் இருந்த கோடாரியை எடுத்து அனிலுடைய முகத்துல ஒரே போடா போட்டிருக்காங்க ராதிகா. அதோட இல்லாம கை கால்களையும் சரமாரியா வெட்டி இருக்காங்க. அதுல வலி தாங்க முடியாம ஐயோ அம்மான்னு கத்துன அனிலுடைய சத்தம் கேட்டுதான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்ததும் தன்னுடைய கணவரை யாரோ வீடு புகுந்து வெட்டிட்டாங்கன்னு ராதிகா அழுது நடிச்சிருக்காங்க.
ஆனா உயிர் போற நேரத்திலையும் தன்னுடைய மரணத்துக்கு காரணம் தன்னுடைய மனைவிதான் அனில் வாக்குமூலம் கொடுத்ததால ராதிகாவுடைய உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கு. விசாரணைக்கு அப்புறம் ராதிகாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜெயில அடைச்சிட்டாங்க. வீட்டிற்குள் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த ரவுடி நள்ளிரவு நேரத்தில் சடாரண வீட்டிற்குள் புகுந்த கும்பல் தூங்கிக் கொண்டிருந்த ரவுடியை சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். ஜாமீனில் வெளிவந்த 4 நாட்களில் நடந்த பயங்கரம். பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் ஆதரவாளரான குட்டி சாக்கு அஜயை கொன்றது யார்? கொலையாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்த அம்மாவும் மூத்த மகனும் மறுநாள் காலையில வீடு திரும்பி இருக்காங்க. வாசல் கதவு திறந்து கிடந்ததை பார்த்து சந்தேகப்பட்ட 2 பேரும் பதற்றத்தோட உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள இளைய மகன் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்து பெத்த மனசு சுக்கு நூறா நொறுங்கி போயிடுச்சு. மதுரை கரிமேடு சகாய மாதா தெரு பகுதியை சேர்ந்த குட்டி சாக்குங்கிற அஜய் பிரசன்னகுமார் மேல கொலை கொள்ளை அடிதடின்னு 13 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இவரும் சரி இவருடைய அண்ணனும் சரி 2 பேருமே மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளி டீமை சேர்ந்தவங்க. சில மாசங்களுக்கு முன்னாடி குட்டி சாக்கு அஜய் கரிமேடு பகுதியில் உள்ள ஒரு பழக்கடையில வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அப்போ பழக்கடை ஓனர் சுந்தருக்கும் அஜய்க்கும் இடையில தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த தகராறு காரணமா வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அஜய இனிமே வேலைக்கு வரக்கூடாதுன்னு கடை ஓனர் சுந்தர் சொல்லியிருக்காரு. அப்பத்துல இருந்து சுந்தருக்கும் அஜய்க்கும் இடையில முட்டலும் மோதலுமாவே இருந்திருக்கு. சுந்தர் தன்னை வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன ஆத்திரத்துல அஜய் தன்னுடைய கூட்டாளிகளோட சேர்ந்து பழக்கடைக்கு போய் தகராறு பண்ணதா சொல்லப்படுது. அப்போ அஜய் தரப்புக்கும் சுந்தர் தரப்புக்கும் இடையில கை கலப்பு ஏற்பட்டதாகவும் இந்த விவகாரம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதாகவும் சொல்லப்படுது. இதுக்கிடையில குட்டி சாக்கு அஜய அடிதடி கேஸ் சம்பந்தமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. இந்த கேஸ்ல இருந்து கடந்த 4 நாளைக்கு முன்னாடி தான் அஜய் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்ததுக்கு அப்புறம் அஜய் மது போதையில திரும்பவும் பழக்கடைக்கு போய் சுந்தர் கிட்ட தகராறு பண்ணதா சொல்லப்படுது. அப்போ திரும்பவும் அஜய்க்கும் சுந்தருக்கும் இடையில பிரச்சனை வந்திருக்கு. இவனை இப்படியே விட்டா நம்மள நிம்மதியா தொழில் பண்ண விடமாட்டான், இவன் கதையை முடிச்சாதான் சரி வரும்னு சுந்தர் முடிவு பண்ணியிருக்காரு. அஜய கொல்ல சரியான நேரம் பார்த்து சுந்தரும் அவருடைய கூட்டாளிகளும் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் அஜய் மட்டும் வீட்டுல தனியா இருக்கிறது சுந்தருக்கு தெரிஞ்சிருக்கு. நடு ராத்திரி சுமார் 12 மணி அளவுல அஜய் வீட்டுக்குள்ள புகுந்த சுந்தரும் கூட்டாளிகளும் தூங்கிட்டு இருந்த அஜய சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த ஏரியாவுல உள்ள சிசிடிவி கேமராக்கள்ல பதிவான காட்சிகளை வச்சு சுந்தர் தான் கொலையாளிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பழக்கடை ஓனர் சுந்தர், அவனுடைய தம்பி சின்ன சுந்தர், கூட்டாளியான பாண்டியராஜன் ஆகிய 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு இடையில கொல்லப்பட்ட குட்டி சாக்கு அஜயோட ஃப்ரெண்ட்ஸ் சிலர் அஜயோடைய போட்டோ போட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிச்சிருக்காங்க. அந்த போஸ்டருக்கு கீழே பகை வளரும்னு, அதுக்கு கீழே PK டேஞ்சர் பாய்ஸ் இன்னும் குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ல பகை வளரும்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது மதுரையில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. குட்டி சாக்கு அஜயுடைய கொலைக்கு பழிக்கு பழி வாங்கியே தீர்வோம்னு தான் போஸ்டர் மூலமா சொல்லியிருக்காங்க. இப்படியே மாறி மாறி ரவுடிங்க அறிவால தூக்கிக்கிட்டே இருந்தா நாங்க எப்படி குழந்தை குட்டியோட நிம்மதியா வாழ முடியும்னு அப்பாவி மக்கள் மனம் வெம்பி கேட்கிறாங்க. அடுத்த அசம்பாவித சம்பவம் ஏதும் நடக்கிறதுக்குள்ள காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறதான் மதுரை மக்களுடைய பிரதான கோரிக்கை. வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த 60 வயது முதியவர் நள்ளிரவில் வீடு புகுந்து முதியவரை கண்டந்துண்டமாக வெட்டிய 8 பெண்கள். துண்டு துண்டாக வெட்டிய உடல் பாகங்களை வனப்பகுதியில் தீ வைத்து எரித்த பயங்கரம். காட்டுக்குள் சிதறி கிடந்த எலும்புக்கூடுகளை கைப்பற்றி துப்பு துலக்கிய போலீஸ். முதியவரை
இவ்வளவு கொடூரமாக கொல்லப்பட்டதற்கு என்ன காரணம்? கொலை செய்யப்பட்ட முதியவருக்கும் கொலை செய்த பெண்களுக்கும் என்ன சம்பந்தம்? நடந்தது என்ன? கஜபதியில இருக்கிற வனப்பகுதி வழியா 2-3 பேர் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. கரடு முரடான இடத்துல காலை வச்சதுமே ஏதோ வித்தியாசமா ஒன்று சிதறி கிடந்ததை பார்த்துருக்காங்க. என்னடா இது ஒரு மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே ஒத்து பார்த்தப்பதான் அது மனித எலும்பு கூடுங்கிறது தெரிய வந்திருக்குது. அதுல தலை தனியா, கை தனியா, கால் தனியா, உடல் பாகங்கள் தனித்தனியான்னு எலும்பு கூடு கண்ட மேனிக்கு சிதறி கிடந்திருக்கு. மனித எலும்பு கூட பார்த்தவங்க உடனே அலறி அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஓடி போய் அங்க இருந்தவங்க கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. ஊர்க்காரங்களும் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்து அதிர்ச்சியாகி உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு வனப்பகுதிக்கு வந்து விசாரிச்ச போலீஸுக்கு எலும்பு கூட யாரு இங்க வந்து போட்டா, எப்படி இங்க வந்துச்சுங்கிறத பத்தி போலீஸுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. அதுக்கப்புறம் எலும்பு கூடுகள் எல்லாத்தையும் கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ போலீஸுக்கு ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. கொஞ்ச நாளாவே சுடுகாடுலையும் வனப்பகுதியிலையும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லையும் மனிதர்களுடைய ரத்தத்தை வச்சு பூஜை பண்றது, வயசானவங்க மற்றும் குழந்தைகளை கடத்திட்டு வந்து அவங்கள கொன்னு பூஜை பண்றது, இப்படி ஏகப்பட்ட மாந்திரீக சம்பவங்கள் சமீப காலமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒருவேளை மந்திரவாதிகள் யாரையாச்சும் கடத்திட்டு வந்து மர்டர் பண்ணி மாந்திரீக பூஜை பண்ணிட்டு அப்படியே எலும்பு கூட வீசிட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. வனப்பகுதிக்கு போகக்கூடிய ரோட்ல உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் போலீஸ் அலசி ஆராய்ஞ்சாங்க. அதுல நடு ராத்திரி 1 மணிக்கு 8 பெண்கள் வயசான ஒருத்தருடைய தலை, கை, கால்கள்னு தனித்தனியா எடுத்துட்டு வனப்பகுதிக்கு வந்ததும், அதுக்கப்புறம் சுத்தி முத்தி ஆட்கள் யாராச்சும் வராங்களான்னு பார்த்துட்டு கரடு முரடான இடத்துல உடல் பாகங்களை வீசி மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை பார்த்த போலீஸ் அப்போ நாம நினைச்சபடி இது மந்திரவாதிகளுடைய வேலை இல்ல, இதுல வேற என்னமோ நடந்திருக்குது, இந்த பெண்கள் யாருன்னு கண்டுபிடிச்சாதான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும்னு நினைச்சு விசாரணையில இறங்கினாங்க. அந்த நேரத்துல ஆய்வுக்கு அனுப்பின எலும்பு கூடுகளுடைய அறிக்கையும் வந்துச்சு. அதுலதான் எலும்பு கூடா இருந்தது 60 வயசான முதியவருடையதுங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து ரீசண்டா வயசானவங்க யாரையாவது காணோம்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்பதான் ஜூன் 5ஆம் தேதி ஒடிசா மாநிலம் கஜபதி போலீஸ் ஸ்டேஷன்ல 60 வயசான தன்னுடைய அப்பா கம்ப மாலிக்க காணோம்னு அவருடைய மகள்கள் புகார் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்குது. அடுத்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண காவலர்கள் கம்ப மாலிக்கோட ஹிஸ்டரியை தோண்டி துருவ ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த 8 பெண்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியிலையும் இறங்குனாங்க. அதுல தான் மாலிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்குது. ஒடிசா மாநிலம் கஜபதியில உள்ள குய்குரி கிராமத்தை சேர்ந்தவர் தான் 60 வயசான மாலிக். இவருடைய மனைவி 4 வருஷத்துக்கு முன்னாடி உடல் நல குறைவால உயிரிழந்துட்டாங்க. மகள்கள் 2 பேரும் கல்யாணமாகி வெளியூர்ல வாழ்ந்துட்டு வர்றாங்க. குய்குரியில இருக்கிற வீட்டுல தனியா வசிச்சுட்டு வந்த மாலிக் அந்த கிராமத்துல இருக்கிற 52 வயசான கைம்பெண்ண வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை பண்ணதா சொல்லப்படுது. அதனால மன உளைச்சலுக்கு ஆளான அந்த பெண் இந்த விஷயத்தை தன்னுடைய சொந்தக்கார பெண் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் பதற்றமான பெண், அவன் உன்னையும் இப்படிதான் சீரழிச்சிருக்கானா, என்னையும் அப்படிதான் பண்ணா, வெளியே சொன்னா அசிங்கமாகிடும்னு யார்கிட்டையும் சொல்லலன்னு கொந்தளிச்சிருக்காங்க. அடுத்து அந்த 2 பெண்களும் தங்களுடைய தோழிகள் கிட்டையும் சொந்தக்கார பொண்ணுங்க கிட்டையும் இதை பத்தி பேசினப்பதான் மாலிக் ஊர்ல இருக்கிற ஏகப்பட்ட பொண்ணுங்களை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்குது. இவன் உயிரோட இருந்தா ஊர்ல ஒரு பொண்ணையும் விடமாட்டான், அப்புறம் நம்ம பிள்ளைகளுக்கே அது ஆபத்தாகிரும்னு நினைச்ச அந்த பெண்கள் மாலிக்குடைய கதையை முடிச்சிடணும்னு பிளான் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு நைட்டு மாலிக் வீட்டுக்கு போயிருக்காங்க அந்த 8 பெண்கள். அவங்க கூட 2 ஆண்களும் போயிருக்காங்க.
கையில கத்தி அரிவாளோட கொலை வெறியோட போன பெண்கள் வீட்டுல குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த மாலிக்க துடிக்க துடிக்க கண்டந்துண்டமா வெட்டி கூறு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு மாலிக்குடைய உடல் பாகங்களை 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வனப்பகுதிக்கு கொண்டு போய் தீ வச்சு எரிச்சிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் 8 பெண்களையும் கொலைக்கு உடந்தையா இருந்த 2 ஆண்களையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. கைது பண்ண 8 பெண்கள்ல 6 பேர் முதியவர் மாலிக்கால பாதிக்கப்பட்டவங்கன்னு போலீஸ் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மது போதையில் நண்பனின் இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்று விபத்து ஏற்படுத்திய இளைஞர், சேதமடைந்த பைக்கை சரி செய்து தருமாறு கேட்ட நண்பனுக்கு கொலை மிரட்டல். புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறை, கொலை மிரட்டல் விடுத்தவரை வெட்டி வீசிய நண்பர்கள், உறவினர்களின் போராட்டம், காவலர்களுடன் வாக்குவாதம் என பரபரப்பான காட்டுமன்னார் கோவில். நடந்தது என்ன? சாயங்காலம் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்த பிரவீன் ராஜுக்கு திடீர்னு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி இருந்திருக்காங்க. மச்சான், அவங்க வீட்டு வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கோம், வா டீ கடைக்கு போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. பிரவீனும் வீட்டில இருந்து கிளம்பி கும்பலா தெருவில் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நடந்து போறப்போ கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து மறைச்சு வச்சிருந்த கத்தி அரிவாளை எடுத்து பிரவீனை சரமாரியா வெட்டி போட்டுட்டு மின்னல் வேகத்துல அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. மகனை கூட இருந்த பசங்களே வெட்டி போட்டுட்டாங்க அப்படிங்கிற தகவலை கேட்டதும் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த பிரவீனுடைய அம்மா பெத்து வளர்த்த மகன் சடலமா கிடக்கிறத பார்த்து கதறி அழுதுருக்காங்க. அடுத்து தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. பிரவீனை யார் இப்படி பண்ணதுன்னு அங்க இருந்தவங்க கிட்ட விசாரிச்சப்பதான் பிரவீனை யாரு கொன்னாங்க அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. அடுத்து சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ண காவலர்கள் கொலையாளிகள் 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுல தான் கொடூர கொலைக்கு பின்னாடி இருக்கிற விஷயமே வெளியே வந்திருக்குது. கடலூர் காட்டு மன்னார் கோவிலை சேர்ந்த 24 வயசான பிரவீன்ராஜ் மேல அடிதடி திருட்டுன்னு பல ஸ்டேஷன்கள்ல ஏகப்பட்ட கேஸ்கள் நிலுவையில இருக்கிறதா சொல்லப்படுது. பிரவீன்ராஜுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த மணிகண்டன், சிவராஜ், செந்தில் 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வேலை வெட்டிக்கும் போகாம 4 பேரும் ஊதாரியா சுத்திட்டு இருந்ததா சொல்லப்படுது. மணிகண்டன் அவனுடைய வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருந்தப்போ அங்க வந்த பிரவீன், மச்சான் பைக்கை கொஞ்ச நேரம் குட்ரா, வேலை விஷயமா பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன்னு கேட்டிருக்காரு. மணிகண்டனும் ஃப்ரெண்டு தானே கேட்குறான்னு கொடுத்துருக்கான். அந்த பைக்கை வாங்கிக்கிட்டு மின்னல் வேகத்துல பறந்த பிரவீன் எங்கேயோ மோதினதுல பைக்கு சுக்கு நூறாகி இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் கொந்தளிச்ச மணிகண்டன் உடனே பிரவீனுக்கு ஃபோன் பண்ணி கண்ட மேனிக்கு திட்டியிருக்கான். என்னுடைய பைக்கை ரெடி பண்ணி கொடு, அப்படி இல்லனா அதுக்கான பணத்தை கொடுன்னு கேட்டிருக்கான். பைக்கை உடைச்சது மட்டும் இல்லாம மணிகண்டன் கிட்ட தெனாவட்டா பேசி இருக்கான் பிரவீன். பணம்லாம் கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணியிருக்கான். அதனால ஆத்திரமான மணிகண்டன் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் தெரிவிச்சிருக்கான். சார், என்னுடைய பைக்கை ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கான், அதை ரெடி பண்றதுக்கு பணம் கேட்டாலும் திமிரா பேசுறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ்காரங்க பெரிய விஷயமா எடுத்துக்காம அலட்சியப்படுத்தி இருக்காங்க. அதோட பிரவீன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்ததா சொல்லப்படுது. அது பிரவீனுக்கு இன்னும் அதிக திமிரை ஏற்படுத்தி இருக்கு. மணிகண்டனுக்கு சப்போர்ட்டா போன சிவராஜ், செந்திலையும் பிரவீன் தரக்குறைவா பேசினதா சொல்லப்படுது. அதுல இருந்து இரு தரப்புக்கும் இடையில முட்டலும் மோதலுமாவே இருந்திருக்கு. பிரச்சனை நடந்து 1 வாரத்துக்கு அப்புறம் பிரவீனுக்கு போன் பண்ணி பேசியிருக்காரு மணிகண்டன். ஏதோ தெரியாம பிரச்சனை ஆகிருச்சு, இத வளர்த்துக்கிட்டே போக வேணாம், என்னதான் இருந்தாலும் எல்லோரும் ஒரே ஏரியா பசங்க, நாளைக்கு பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கணும், எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம், டீ கடைக்கு வான்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. சமாதானம் பேசதான் கூப்பிடுறாங்கன்னு நினைச்சு பிரவீனும் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி தெருவில் நடந்து போயிட்டு இருந்திருக்கான்.
அப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு வந்ததும் என் பைக்கு மேல கைய வச்சது மட்டும் இல்லாம எங்க கிட்டயே திமிரா பேசுறியா, உன்னை அப்படியே விட்டா இனிமே ஏரியாவில் எங்களை யாரு மதிப்பான்னு கேட்டு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து பிரவீன் வயிற்றுல சர்ற மாதிரியா குத்தி கிழிச்சிருக்காங்க அந்த கும்பல். அதுல பிரவீன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே மணிகண்டன் கொடுத்த புகார் மேல போலீஸ் நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த கொலை அரங்கேறி இருக்காதுன்னு பிரவீனுடைய சொந்தக்காரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. மணிகண்டன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம், சப் இன்ஸ்பெக்டர் அன்பழகன், காவலர் ராஜான்னு 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ண உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டுமில்லாம இந்த கொலையில தலைமறைவா இருக்கிற சக்திவேல், கவியரசனை போலீஸ் வலைவீசி தேடிட்டு வராங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல்.